Hi guys, welcome to Ashwin Talks. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிக் பாஸ் சீசன் ஹிந்தி சுத்திகா வந்து சூப்பரா விளையாடி டைம் கார்டு ஆயிட்டாங்க. ஆனா டைம் கார்டு ஆனதுக்கு அப்புறம் அவங்க படுற பாடு ரொம்ப மோசமா இருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு மேல நம்மளுடைய சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிடுங்க. வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சுத்திகா வந்து டைம் கார்டு ஆயிட்டாங்க. ஆனதுக்கு அப்புறமே நம்ம பிக் பாஸ் என்ன பண்றாருனாக்கா ஒரு டாஸ்க் வந்து சுத்திகாவை கொடுக்குறாரு. சுத்திகாவை வந்து கூப்பிட்டுட்டு இங்க இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸையுமே வந்து மக்களுடைய விருப்பப்படி யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இருப்பாங்களோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஆகும். அதுல இருந்து ரேங்க் படி எல்லாத்தையுமே வந்து நிப்பாட்டிட்டு வாங்க, லாஸ்ட் வரைக்கும் நிப்பாட்டுங்க ரேங்க் வாரிசு அப்படின்னு சொல்லும் பொழுது ரஜிட்டா ஃபர்ஸ்ட் ஆகும், விவியன், அப்புறம் கரண், பென்சும், சில்பா எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு வந்தவங்க. திக்விஜய் வந்து ஒரு 13th கண்டஸ்டன்ட் ஆகும். அதுக்கப்புறம் யாமினியையும் இடியனையும் வந்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா திக்விஜய் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ப்ராமிசிங்கான வந்து பிளேயர். அவர் வந்து அந்த இடத்துல வச்சது வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவும் அப்புறம் வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதை வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்றாருனாக்கா இங்க இருக்கிற எல்லாருக்குமே யாரு வந்து இந்த வீட்டுல இருந்து வெளியேறணுங்கிற ஒரு ஆளை நீங்க உங்களுடைய சாய்ஸ் படி சொல்லுங்கன்னு சொல்ல முடியுது. எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேரை சொல்லுறாங்க. ஆக்சுவலா வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் பேர் யாருக்கு வந்துச்சுனாக்கா நம்மளுடைய அப்புறம் வந்து கேசிஸுக்கு பாதி பேருமே, அப்புறம் வந்து பார்த்தா யாமினிக்கு பாதி பேரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திக்விஜய். இவங்க எல்லாருக்குமே தான் வந்து அதிகமான பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க இந்த வீட்டில் இருக்க வேறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு ஹை ஓட் வந்துடும்னா நம்ம திக்விஜய்க்கு வந்து ஹை ஓட் வந்துடும். டக்குன்னு நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணிடுவாருனாக்கா திக்விஜய் யுவர் எலிமினேட்டட் ஃப்ரம் த பிக் பாஸ் ஹவுஸ் சொல்லிடுவாரு. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிரும். ஏன்னா திக்விஜய் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு டாப் ஃபைனலிஸ்டுக்கு போகக்கூடிய ஒரு பிளேயர். டக்கு என்னடா வந்து எலிமினேட் ஆயிட்டாருங்கிறது எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா இருக்கும். அதுலயுமே வந்து நம்ம சும், கரண், சில்பா வந்து திக்விஜயோட க்ளோஸா இருப்பாங்க, இன்க்ளூடிங் சகட். இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். வேற வழியே இல்லை, திக்விஜய் வந்து வெளியே போய் தான் ஆகணும். அவர் வெளியும் போயிடுவாரு. வெளியில போனவொன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம சகட் வந்து ஒரு பக்கம் வந்து சண்டை போடுவாங்க சுத்திகா கிட்ட. ஒன்னாலதான் வந்து திக்விஜய் வந்து வெளில பண்ணாரு, நீ வந்து டைம் கார்டு ஆனதுனாலதான் வந்து வெளில பண்ணாரு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தா நம்மளுடைய பிக் பாஸ் வந்து இன்னொரு பக்கம் நம்ம சுத்திகா வந்து வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. என்ன சொல்லுவாருனாக்கா சுத்திகா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ரேஷன் தேவைப்படுதா, இல்ல வந்து எல்லா கண்டஸ்டன்ஸையும் நீங்க நாமினேட்ல வந்து போடுறீங்களா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்பாரு. ரேஷனிங் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து சாப்பிட முடியும். சரி எல்லா கண்டஸ்டன்ஸுமே எப்படினாலும் ஒருத்தவங்க வந்து வெளியேறிதானே ஆகணும், அதனால எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து நாமினேஷன் நீங்க பண்ணிக்கோங்க, பட் ஆனால் ரேஷனுக்குரிய ப்ராசஸ் வந்து நீங்க வந்து அலோவ் பண்ணுங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சுத்திகா சொல்லிடுவாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து நாமினேட் ஆயிடுவாங்க திக்விஜய் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திக்விஜய் எலிமினேட் ஆனதுல ரொம்ப சோகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா யாரா நம்ம ஷில்பா, சும்மு, கரண் அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. என்னமோ எப்பயுமே வந்து அவங்க கூடவே இருந்த மாதிரி. சுத்திகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாலுமே அவங்க வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காம எல்லாருமே சுத்திகா வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் பண்ணீங்க, உங்களாலதான், நீங்க டைம் கார்டு ஆனால்தான் வந்து திக்விஜய் வெளியே போனாரு அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாவே சுத்திகா வந்து திக்விஜயை வெளியே போக வைக்கிறதுக்கான எந்த விஷயமே பண்ணல. ரேங்கிங் ப்ராசஸ் மட்டும்தான் அவங்க வந்து அடிக்கிறாங்க. திக்விஜய் வெளியே போறதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தான். அவங்க ஓட் போட்டதுனால இண்டிவிஜுவலா ஓட் பண்ணும் பொழுது திக்விஜய்க்கு வந்து ஹையஸ்ட் ஓட் எலிமினேட் ஆகணுங்கிறது வந்ததுனால பிக் பாஸ் வந்து அவர் வந்து வெளியேற்றி விட்டுட்டாரு. இதை தாண்டி பிக் பாஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா அவினாஷ், சும், அதுக்கப்புறம் வந்து ஈசாவை வந்து கூட்டிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வர வச்சு ஒரு வீடியோ போட்டு காமிப்பாரு. அந்த வீடியோ என்னன்னாக்கா சுத்திகா வந்து ஈடன் கிட்ட வந்து ஒரு டீல் போட்டிருப்பாங்க. நீ வந்து அதாவது ஈடனா தான் வந்து கேட்டிருப்பாங்க, நீ வந்து எங்களை வந்து நான் வந்து உன்னை வந்து டைம் கார்டு ஆக்கினா நீங்க வந்து எங்களுக்கு ஃபேவரா நடந்துக்கணும், எங்களை வந்து நாமினேஷன்ல இருந்து நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இது எல்லாத்துலயுமே போற டீல் தான், இதுதான் பண்ணியிருந்தாங்க. இது என்னமோ ஒரு பெரிய கொலை குற்ற மாதிரி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விவியன் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இங்கிட்டு பார்த்தா அவினாஷ் ரொம்ப கத்திட்டு இருப்பாரு. இங்கிட்டு சும் பெஸ்ட் ஃப்ரெண்டான சுத்திகாவை வந்து அப்படியே மாத்தி ஒன்னாலதான் எல்லாமே போச்சு, நீங்க ஃப்ரெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுத்திகாவுக்கு எதிராகிடுவாங்க. சுத்திகா வந்து டிப்ரெஷனோடைய உச்சத்துக்கே போயிடுவாங்க. ஏன்டா டைம் கார்டு ஆனோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆயிரும். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு சல்மான் கானுடைய எபிசோட் வந்து எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.